ஹாய், இந்த வீடியோவில் நம்ம முடியரசன் அவர்களை பற்றி வந்து பார்க்க போகிறோம். 8th 9th 6th செகண்ட் டேர்ம். ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் 8th 3rd டேர்மில் இருக்குது. 8th 3rd டேர்ம். முடியரசன் பெயர் முடியரசன், இயற்பெயர் துரைராசு. இயற்பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியரசன் அவர்களினுடைய இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்ராயலு சீதாலட்சுமி. ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள். ஸோ இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். என்ன பண்ணினா தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்காரு. மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் தமிழாசிரியராக பணியாற்றியுள்ளார். பட்டம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது. ஸோ கொஷின் வந்து இந்த மாதிரி இதில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இது நார்மலாக இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இந்த பட்டம் வந்து யாருக்கு கொடுத்தாங்க? குன்றக்குடி அடிகளார் தான் வந்து பார்த்திங்கன்னா கவியரசு அப்படின்னு சொல்லி முடியரசன் அவர்களுக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காரு. எங்கே அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு வந்து வழங்கியது. தமிழக அரசு வந்து பரிசு வழங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பூங்குடி அப்படின்ற அந்த நூல் 1966 தமிழக அரசினுடைய விருது பெற்ற ஒரு நூல். சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். இந்த பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவர் தான் வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெரியார் அண்ணா ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து நெருங்கி பழகியவர் தான் வந்து முடியரசன் அவர்கள். அவரினுடைய காலம் 1920 இருந்து 1998. 1920 இருந்து 1998. ஸோ பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு தமிழக அரசினுடைய விருது வழங்கப்பட்டிருக்கு. கவியரசு அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம். அது முடியரசன் அவர்கள். அறிஞர் அண்ணா, பெரியார் ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 9th 1st டேர்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு அந்த ஓல்டு புக்கில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ தமிழுணர்ச்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ புக். இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த பார்ட் வந்து 8th 3rd டேர்மு, இந்த பார்ட் வந்து 9th 1st டேர்ம். ஸோ நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், இவர் பற்றி நாமக்கல் கவிஞர் பற்றி பார்த்தோம். ஸோ அதே உரைநடை பகுதி தான். அடுத்து 6th 2nd டேர்ம் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. முடியரசனினுடைய இயற்பெயர் துரைராசு. பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முடியரசன் அவர்கள். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாடல் பாருங்கள். புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற நூலையும் அவர் இயற்றியிருக்காரு. எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற நூலையும் இவர் இயற்றியிருக்காரு. ஸோ பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதோர் விதி செய்வோம். ஸோ இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதியவர் முடியரசன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கவிஞர் பார்க்கலாம். தேங்க்யூ.